ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜுகேஷ்னல் சேனல். இப்போது நம்ம 10th அந்த ஃபர்ஸ்ட் லெசன், ஐ திங்க் 10th ஃபர்ஸ்ட் லெசன், அந்த தாவரங்களின் பெயர்கள் வரும். அதை எப்படி மேட்ச் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தாவரங்களின் இளம் பருவத்திற்கான தமிழ் சொல் நாற்று, நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை. குருத்து வாழையின் இளநிலை. மடலி ஆர் வடலி பனையின் இளநிலை. பைங்குல் நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். தாவரத்தின் பிஞ்சு வகைகள் வழங்கும் தமிழ் சொற்கள். வழங்கும் தமிழ் சொற்கள். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. கவ்வைனா எல் பிஞ்சு. மொட்டு குறும்பை, சிறு குறும்பை. மூசு பலாப்பிஞ்சு. ஒரு தாவரத்தின் கிளை பிரிவு. கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளைக்கு கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. பொத்து சினையின் பிரிவு. பழங்களின் மேற்பகுதியை வழங்கும் தமிழ் சொற்கள். தொளி மிக மெல்லியது. தோல் திண்ணமானது. தோடு வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்குரிய சொற்கள். தாள் நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு கீரை, வாழை முதலியவற்றின் அடி. கோல் நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. தூறு குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. தாவரத்தின் நுனிப்பகுதியை வழங்கும் தமிழ் சொற்களை பொறுத்துக. துளிர் அல்லது தளிர். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து. அதற்கு புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. குருத்து சோலை. குருத்து சோளத்தை தான் குடிக்கும். சோளத்தை குருத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ சோளம், கம்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பு நுனிப்பகுதியை கொழுந்தாடை. தாவரத்தின் குலை வகைகளை காய்களையோ கனிகளையோ குறிப்பதற்கான தமிழ் சொற்கள் பொறுத்துக. கொத்து அவரை, துவரை முதலியவற்றின் குலை. கொடி, முந்திரி போன்றவற்றின் குலை. கதிர் கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர். அலகு அல்லது குரல். நெல், திணை முதலியவற்றின் கதிர். பூவின் நிலைகளை குறிக்கும் தமிழ் சொற்களை பொறுத்துக. அரும்பு
பூவின் தோற்ற நிலை. பொது மரச்செடி நின்று கீழே விழுந்த நிலை. மலர் அல்லது அலர். பூ விரிந்த தொடுக்கும் விரிய தொடங்கும் நிலை. பூவின் மலர்ந்த நிலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.